வாங்க இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை மண்டியும் நாட்டுக்கோழி வறுவலும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை மண்டிக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ அடிக்கடி நான் செய்கிற ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். வீக்கெண்ட்ஸில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிடணுங்கிறதுக்காகவே முருங்கைக்கீரை மண்டி இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு தான் அது செய்ய போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தக்காளி இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படியே போடலாம், நம்ம ஜஸ்ட்டு சும்மா அப்படி மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டும் போடலாம். அரிசி வந்து ஒரு தடவை அலசிட்டு 2வது 3வது தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இது கழனி மண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சில பேர் தண்ணி சாறுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த ரெசிபியை வந்து மோஸ்ட்லி இந்த ரெசிபி வீக்கெண்ட்ஸில் எங்கள் வீட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரை வந்து மற்ற நாட்களில் கொடுக்க முடியாதுங்கிறனால வீக்கெண்ட்ஸில் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த ரெசிபி அடிக்கடி செய்வேன். இதுக்கு அரைச்சி ஊற்ற தேங்காய், மிளகு, கொஞ்சம் சோம்பு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது அப்படியே தண்ணியை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொதி வரும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையை போட்டு இறக்கிடலாம். இது தாளிக்க வேண்டியது அவசியமே கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தாளிக்க வரமிளகாய், கடுகு அதெல்லாம் போட்டு நீங்கள் தாளித்து கூட கொட்டிக்கலாம். பட் நான் தாளிக்க மாட்டேன், அப்படியே தான் சாப்பிட்றது. ஸோ ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இது கூட நல்லா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயினாக தான் இருக்கும். இது கூட வந்து நல்ல ஒரு இன்றைக்கி எனக்கு வந்து நாட்டுக்கோழி வறுவல் செய்யணும்னு தோணுச்சுங்க. அது ஏன் செய்ய தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மசாலா வாங்கினேன். அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து எனக்கு ஒரு நாட்டுக்கோழி வறுவல் செய்யணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 இலை வந்து சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை மண்டிக்கு வெட்டின வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தது, அதுவும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம், ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா வந்து தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டா நம்ம வெங்காயம், தக்காளிலாம் சீக்கிரமே மசிஞ்சு வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எப்போதுமே வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதில் வந்து இப்போ நாட்டுக்கோழி தான் நான் சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா அந்த தண்ணி எதுவுமே சேர்க்கல, நாட்டுக்கோழி உள்ள தண்ணி தான், அந்த தண்ணியிலே வெந்துடும் அது. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலியாக சிக்கன் குழம்பு மசாலா பொடி தான் நான் வந்து வச்சுருக்கேன். இது தான் இப்போ சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட், முழுக்க ஹோம்மேட் மசாலா, வீட்டில் அரைச்சி நம்ம செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இந்த ஸ்மெல் 2-3 ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு வந்து நாட்டுக்கோழி வறுத்து, அதாவது இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால சரி நாட்டுக்கோழி வந்து வாங்கி வறுத்து செமையாக இருந்துச்சு. அந்த வாசம் செம சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் செமையாக இருக்குதுங்க, செம சூப்பராக இருந்துச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த மசாலா மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கினா போதும். செம சூப்பராக இருந்துச்சுங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. ஸோ முருங்கைக்கீரை மண்டியும் அப்படி சிக்கன் நாட்டுக்கோழி வறுவலும் செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணுச்சுன்னா மறக்காமல் கோரி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.